அவன் பேசணும்னா நிறைய பேச முடியும். ஏன்னா பேச வைக்கிறாங்க. கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்னை பேச வைக்கிறாங்க. என்னுடைய 51 ஆண்டு கால ஆட்சியில் யாரையும் தரக்குறையா பேசினது கிடையாது. ஆனால் நம்மை பற்றி தரக்குறையாக பேசினால் நாம விட மாட்டோம். விட மாட்டோம்ல, தொண்டனே விட மாட்டாங்க. உண்மைதானே? இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களே நீங்க இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. எங்க பாடி வலுவான பாடி. நான் விவசாயி, இரவுகள் வராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயி, விவசாய தொழிலாளி. இன்றைக்கு விவசாயத்திற்கு ஈடு எதுவுமே கிடையாது. எவ்வளவு பணக்காரன் இருந்தாலும் அதிகாரி கண்டா பயப்படணும். நம்ம பயம் இல்லாத ஒரே தொழில் வேளாண்மை தொழில், விவசாய தொழில். அதனாலதான் என்னை ஒன்றும் பண்ண முடியல. யாருமே வழக்கு போட்டு பார்த்தாங்க, நம்ம வழக்கு போட முடிஞ்சுதா? அப்படிப்பட்ட விவசாய பற்றி தரக்குறைவாக பேசுகிறார் திரு உதயநிதி அவர்களே. நாவடக்கம் தேவை. உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் உனக்கு இந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க. தாத்தாவும் அப்பாவும் இந்த பதவி கிடைக்குமா?